ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. சங்கரம் சிவசங்கரம். சிவனே திருவண்ணாமலையாக காட்சி தரும்போது அந்த மலையின் கிரிவலப் பாதையில் 8 திசைகளிலும் இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், நிருத்திலிங்கம், வருணலிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கம் மற்றும் ஈசான்யலிங்கம் என்று அஷ்டலிங்கங்கள் இருப்பதன் காரணம் என்ன? ரமண மகரிஷியின் முற்பிறவி ஆத்மாவாக இருந்த பாதாளலிங்கம் இந்த அஷ்டலிங்கங்களில் ஒன்றா? பாதாளலிங்கம் இதுக்கு முன்னால் இருந்த ஒரு பெரிய தவம் செய்த மகானுடைய ஜீவசமாதி. அதனால் அது இந்த அஷ்டலிங்கத்தில் வர்றதில்லை. நார்மலாக அஷ்டதிக் பாலகர்கள்னு சொல்கிறீங்களே, 8 திக்கில் 8 பேர் இருப்பாங்கன்னு சொல்லி. ஸோ திருவண்ணாமலையில் அருணாச்சலேஸ்வர் இருக்கார். அவரை சுற்றி 8 திக்கில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் தான் இந்த அஷ்டலிங்கங்கள்னு சொல்லக்கூடியது. அதனால் உலகத்தில் எல்லாமே ஒன்று தான், ரெண்டாவது எங்கே இருக்குது. ஆனால் நிஜமான அண்ணாமலையாருன்றது அந்த மலைக்குள்ளே ஒரு குகை இருக்குது. அந்த குகைக்கிட்ட ஒரு மரம் பல ஆயிரம் வருஷங்க ஆயிடுச்சுன்னா கல் மாதிரி ஆகிடும். அதுக்கு கல்லால மரம்னு பேர். ஆலமரம் தான், ஆனால் நூற்றுக்கணக்கான வருஷத்தில் கல் மாதிரி ஆகிடும். அதுதான் கல்லால மரம்னு சொல்கிறது. ஸோ அந்த மாதிரி ஒரு கல்லால மரம் உள்ள அதுக்குள்ள எல்லோரும் ஜோதி ஸ்வரூபத்தில் தவம் செய்கிறது தான் அந்த மலை. திருவண்ணாமலை நீங்கள் சுற்றி வர்ற போது அதுக்குள்ளே இருக்கிற காட்சி அதுதான். ஆனால் அதுக்கு போகிற வழி அடி அண்ணாமலையிலேருந்து தான் இருக்குது. அதாவது திருவண்ணாமலையில் நீங்கள் பார்க்குறது இல்லையா, இன்றைக்கி பெரிய கோயில், அது வல்லாள தேவன் கட்டினது. ஆனால் ஒரிஜினலாக இருந்தது நீங்கள் மலை சுற்றி வர்ற பாதையில் அடி அண்ணாமலைன்னு இருக்கு இல்லையா, அதுதான். ஸோ அந்த அடி அண்ணாமலையிலிருந்து அந்த குகைக்கு வழி இருந்தது. ஒரு நேரம் ரமணர்கிட்ட போய் சொல்கிறாங்க, நாங்கள் திருப்பணி பண்ணுறதுக்கு ஆரம்பித்தோம் அடியே அண்ணாமலையில், அங்கே ஒரு குகைக்கு வழி போகுதுன்னு. அப்போ ரமணர் சொன்னார், கலியுகம், அதனால் நல்லா அடைச்சிருங்கன்ட்டாங்க. அதனால் 6 அடிக்கு கான்கிரீட் போட்டு யாருமே போக முடியாத மாதிரி அந்த வழியை அடி அண்ணாமலையுடைய வடகிழக்கு திசையில் அடைச்சிட்டாங்க. அதனால் அந்த மலையை சுற்றி வான்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அதுக்குள்ளே தான் அந்த ஜோதி ஸ்வரூபமாக இறைவன் தவத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது. மலையை கடவுளாக வழிபடணும். அதாவது நிறைய பேருக்கு இதெல்லாம் புரியறதில்லை. இவர் இருந்தார் விசிறி சாமியார். அப்போது அவர் நான் மலையெல்லாம் ஏறியிருக்கேன். மலையெல்லாம் ஏறி மலை உச்சியில் கூட போய் உட்காந்து நின்று வந்திருக்கேன், எல்லாம் பண்ணியிருக்கேன் நான். அப்போ அவர் சொன்னார், அந்த மலையே கடவுள், இப்போ நம்ம எதுக்கு அது மேலே நம்ம கால் படணும், அதனால் மலையை சுற்றினா போகிறோம், மேலெல்லாம் ஏற வேணான்னு அவர் சொன்னப்புறம் நான் விட்டுட்டேன். இன்ஃபேக்ட் ரமண மகரிஷி இருந்தார் இல்லையா, அவர் ஆரம்பத்தில் வெங்கட்ராமனாக இருந்து மதுரையிலேருந்து செட்டில் ஆன போது திருவண்ணாமலையில் ரமணாசிரமம் இன்றைக்கி இருக்கு இல்லையா, இதான் ரமணாசிரமம் தான். இங்கேருந்து பார்த்தா தெரியும். அங்கே ஒரு குகை இருந்துச்சு. 2 பேர் இருந்தாங்க, அண்ணாமலைன்னு ஒருத்தர், குஞ்சுசாமின்னு கேரளாக்கார ஒருத்தர். அவங்க 2 பேர் நமக்கு உத்தரவு இல்லை, அந்த இடத்த நான் மலையிலையும் பார்த்தேன் அப்படின்னு. இவங்க ரொம்ப அறிவாளிங்கன்னு மறுநாள் காத்தால கட்டு சாத்தம் கட்டின்னு போயிடுறாங்க. அந்த குறிப்பிட்ட 7 ஜோனுக்கிட்ட வந்த உடனே 2 நாள் ஒன்று நாய் மலையை சுற்றி வர்றான் ஒருத்தன். ஐயோ கண்ணான்னு சொல்லி, அப்போது ஒரு ஆள் ஒரு பெரிய குச்சியோடு இங்கெல்லாம் உங்களை யார் வர சொன்னாங்க, இதை பிடிச்சி நான் அந்த பக்கம் போங்கன்னு துணையிலேருந்து இந்த பக்கம் தள்ளி விட்டுறாரு. இது அவங்களுடைய வாழ்க்கை வரலாற்றில் பதிவாகி இருக்கக்கூடிய விஷயம். அதனால் இந்த மலை மேலே போய் இல்லை மலைக்குள்ளே போய் தவம் செய்கிறது எல்லாம் விபரீதமான விளையாட்டுக்கள். ஏன்னா அதுக்கு ஒன்றும் வழியே இல்லை இப்போத்துக்கு. அவங்க ஜோதி ஸ்வரூபமாக இருக்கிறாங்க. ஸோ வேர் இஸ் த கொஸ்டின் ஆஃப் யுவர் இன்ட்ராக்ஷன். அவங்ககிட்ட உட்காந்து வந்தியா, போண்டா சாப்பிட்டியா, திருவண்ணாமலையில் எங்கே தங்கியிருக்கேன் நான் கேட்டுன்னு உட்காந்துருப்பாங்க அவங்கெல்லாம். ஸோ மக்களுடைய அஜ்ஞானம் இது. நான் கூட ட்ரை பண்ணேன். நான் ஒரு தடவை 48 நாள் திருவண்ணாமலையில் சிவகாசி நாடார் மேன்ஷன் இருக்குது. அங்கே மாடியில் ஒரு பாய் தலைக்காணி 5 ரூபாய்க்கு வாங்கிவிடும். காலையில் 6 மணிக்கு ஒன்றுமே சாப்பிட மாட்டேன். ஒரு நாளைக்கு ஒரே ஒரு கிளாஸ் பசும்பால், காஃபி, டீ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. காலையில் 6 மணிக்கு கோயில் திறந்தோடனே உள்ளே போடுவேன். அண்டு 12:30 மணிக்கு கோயில் சாத்தினோடனே விசிறி சாமியார்கிட்ட போயிடுவேன். அவர்கிட்ட இருந்து 4 மணிக்கு கிளம்பி மலையை ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு, சில நாளில் 2 ரவுண்ட் கூட அடிச்சிருக்கேன். காத்தால் ஒரு தடவை, சாயந்தரம் ஒரு தடவை. திருப்பியும் கோயிலுக்குள்ளே போயிட்டு அந்த பள்ளியறை சேவை 9-10 மணிக்கு இருக்கும். அதை முடிச்ச உடனே திருப்பியும் நாடார் மேன்ஷனுக்கு வந்துடுவேன். இப்படி 48 நாள் நான் இருந்தேன் திருவண்ணாமலையில். அதனுடைய பர்பஸ் என்னென்னா, அந்த இடத்த போய் பிடிக்கணுன்றது தான். அந்த குகைக்குள்ளே போயிடணுங்கிறதுக்காக தான் நம்ம இருந்தோம்.
அப்போது விசிறி சாமியார் சொன்னார், when Brahma and Vishnu cannot see, பிரம்மா விஷ்ணு, பிரம்மா வந்து அன்னப்பட்சி ஆகிட்டு போகிறாரு, விஷ்ணு பன்றி வடிவம் எடுத்து போகிறாரு, ரெண்டு பேருக்குமே அடிமுடி காண முடியாத அண்ணாமலையாரா அவர் ஜோதி ஸ்வரூபமாக இருக்கார். ஸோ வை திஸ் பெகர் அண்ட் யுவர் செல்ஃப் யூ ட்ரை ஃபார் ஆல் தட் அப்படிங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தினார். தேவையில்லை, நம்ம எங்கே இருக்கோமோ அந்த இடத்துலையே கும்பிட்டா கூட நமக்கு நல்லதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இன்றைக்கி திருவண்ணாமலைன்றது பொல்யூட் ஆகிப்போச்சு. ஒரு காலத்தில் அவ்வளோ பாப்புலேஷன் கம்மியாக இருந்தது. கோயிலுக்கும் ரமணாசிரமத்துக்கும் நடுவுலேயே வந்து ஜனங்கள்லாம் ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. அப்படிலாம் இருந்த ஒரு ஊர் இன்றைக்கி டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸ் வந்துடுச்சு, எல்லா வெளியூர்காரங்களாம் அங்கே வந்துட்டாங்க. அதனால் அந்த ஊர் பொல்யூட் ஆகி போய் நிறைய லாட்ஜு 5 லட்சம் பேர் குறையாமல் திருவண்ணாமலை மலை சுத்தத்துக்கு போகிறாங்க. ஸோ அந்த சாங்டிட்டின்னு சொல்கிறேன் இல்லையா, அது போயிடுச்சு. கோயிலுக்குள்ளேயே கூட ஒரு காலத்தில் அண்ணாமலையாரும் நானும் தான் உட்காந்துருப்போம், கூட்டமே இருக்காது. அண்ணாமலையாருக்கு நேராக அந்த கதவு இருக்கும் இல்லையா, உள்பிரகாரம் கூட இல்லை, அந்த ஜனங்க க்யூவில் போகிறாங்களே அதுக்கு முன்னாடி நான் சொல்கிறது, அங்கே தான் உட்காந்துட்டே இருப்பேன். நான் எல்லா அபிஷேகத்தையும் பார்த்துட்டு இருப்பேன், எல்லா பூஜையும் பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஸோ ஒரு தடவை ஆடி மாதத்தில் நான் போனேன். ஆடி மாதத்தில் அங்கே போய் உட்காந்துட்டு, என்ன பாவி, நான் உன்னை பார்க்கணும் தானே ஆசைப்பட்டுன்னு உட்காந்துருக்கேன், இப்படி பண்ணுறிய அப்படின்னு சொல்லி திட்டின்னு இருப்பேன். அப்போ அந்த கோயிலில் இருக்கிற இப்போ அந்த சிவாச்சாரியங்கள்லாம் வயசாகிடுச்சு, எல்லாம் போயிட்டாங்க. அதில் யாராவது ஒருத்தர் வருவார், சார் நீங்கள் திட்டலாம் சார், உங்களுக்கு உரிமை இருக்குது சார், நீங்கள் சுந்தரராக இருந்தீங்களே அப்பயே சிவபெருமான் வந்து பித்தா பைத்தியக்காரான்னு சொன்னாலாச்சே அப்படின்னார். இது நமக்கு தான் அவர் சொல்கிறாருன்றது ஐயருக்கு எப்படி தெரியும்? நம்ம பழையசு என்ன, நம்ம மனசுக்குள்ளே திட்டின்னு இருக்கிறோம் அண்ணாமலையாரெலாம், அவருக்கு என்ன தெரியும்? ஆண்டவன் அவங்க மூலமாக நம்மக்கிட்ட பேசுகிறாரு என்ன சொல்லணும்னு. அதே மாதிரி ஆடி மாதத்தில் உங்களுக்கே தெரியும், பெரிய பூஜைலாம் ஒன்றும் இருக்காது. நான் தங்கியிருந்த நாள்களில் டெய்லி யாரோ 5000 20,000 கட்டுவாங்க. பெரிய சகச கலச அபிஷேகம் என்ன, அலங்காரம் என்ன, எல்லாம் பெரிய அளவுக்கு நடந்துகிட்டே இருக்கும். அப்போது அந்த ஐயர் சொன்னார், நானும் இவ்வளோ வருஷமாக திருவண்ணாமலை இருக்கேன், ஆடி மாதத்தில் ஒவ்வொரு நாளுமே இந்த மாதிரி திருவிழா நான் பார்த்ததே இல்லை சார், அண்ணாமலையாருக்கு உங்களை ரொம்ப பிடிக்குது, இல்லைன்னா இது மாதிரிலாம் நடக்காது அப்படின்னு சொன்னார். இது ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். அதாவது ஏதோ விட்ட குறை தொட்ட குறை இருந்தால் நமக்கு இந்த மாதிரி நிகழ்வுகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. திருவண்ணாமலையில் நான் நிறைய நாட்களை கழிச்சிருக்கேன். திருவண்ணாமலையில் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, அவ்வளோ கழிச்சிருக்கேன். ஒரு தடவை 48 நாளுக்குள்ள 108 சிவன் கோயிலை தரிசனம் பண்ணோம். ராமேஸ்வரத்தில் ஆரம்பித்து லாஸ்ட்டு கோயில் திருவண்ணாமலையாக முடிக்கணும்னு. நீங்கள் நினச்சின்னுப்பீங்க நிறைய சிவன் கோயில் இருக்குன்னு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் புதுசாக கட்டின கோயில் தான் இருக்கும். நான் சொல்கிறது நல்ல கோயிலுங்க, காசி, ராமேஸ்வரம், உஜ்ஜைன், மகாகாலேஸ்வரம், அந்த மாதிரி பெரிய பெரிய கோயிலுங்க. அந்த மாதிரி ஒரு 48 நாள் சுற்றிட்டு இதில் ஆரம்பித்தேன் நான் ராமேஸ்வரத்தில். 108வது கோயிலாக அங்கே வந்தேன் நான். ரொம்ப திருவண்ணாமலையில் வந்து இருந்தேன். இப்போது என்னுடைய வாழ்க்கையில் பல நிகழ்ச்சிகள் நடந்தது, அந்த காட்சிகள் மூலமாக நடந்தது. இன்னும் சொல்லப்போனால் விசிறி சாமியார் இருக்கார் இல்லையா, அவருடைய ஜீவ சமாதிக்குள்ளேயே நான் எக்ஸஸ் ஆகிருக்கேன். இப்படி உடம்போட போக முடியாது, உட்காந்துட்டோம்னா நமக்கு உள்ளே போய் அவர் எப்படி உட்காந்துருக்காருன்னு பார்க்கலாம், ஃபிசிக்கலாக இன்ட்ராக்ட் பண்ணலாம், அதெல்லாம் பாசிபிள் தான். ஸோ அந்த மாதிரி அவர் உயிரோடு இருந்தபோது எனக்கு எப்படி அவரை நல்லா தெரியுமோ அதே மாதிரி அவருடைய ஜீவ சமாதிகளில் கூட போயிட்டு வந்துருக்கு. ஜீவ சமாதிக்குள்ளே போகிறது விளையாட்டு இல்லை. இப்போ ராகவேந்திரர் மந்திராலயத்தில் ஜீவ சமாதியில் இருந்தாருன்றோம், அதுக்குள்ளே நீ போயிட்டு ராகவேந்திரர்கிட்ட பார்த்துட்டு பேசிட்டு வர்றதுன்றது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும். அந்த மாதிரி நான் சொல்கிற அனுபவம் எல்லாம் பார்த்துட்டோம் நம்ம. அண்டு இப்போ கூட இவங்க கருமாரிப்பட்டின்னு சொல்லி வந்தாங்க, நீங்கள் தானம்மா உட்காருங்க. ஸோ திருவண்ணாமலையிலேருந்து அவலூர்பேட்டைன்னு ஒரு இடங்குது, அங்கே மங்கலம்னு ஒரு வில்லேஜ் இருக்குது. ஸோ திருவண்ணாமலையில் எனக்கு ஒரு பெரிய மகான் ஒருத்தர் நல்லா தெரியும். அவர் பெரிய ஆள், இப்போ இல்லை, அவர் அலெக்ஸ் சித்தர்னு பேர். அவர் பேர் கூட யாருக்கும் தெரியாது, அலக்குன்றது சும்மா அன்னோன்ன்ற மாதிரி பேர் தெரியாதன்னு அர்த்தம் அலக்னா. ஸோ அவர் எனக்கு ரொம்ப பழக்கம். நானும் அவரும் கோடிசாமி கிட்ட மீட் பண்ணோம். அதுக்கப்புறம் திருவண்ணாமலையில் சேஷாதிரி சாமி ஆசிரமத்தில் ஒரே ரூமில் அவர் ஒரு கட்டில் நான் ஒரு கட்டில் இருந்தோம். அவர் வாக்கிங் போகிற போது ஒரு பெரிய சாமியார் இவ்வளோ பெரிய உடம்பு போட்டுன்னுட்டு அவருடைய பின்னி பிளாங்கெட்டு துவைச்சின்னு இருந்திருக்காரு. அவரை கூட்டின்னு வந்தார் நாங்கள் இருக்கிற ரூமுக்கு. அப்போ அவரும் அலெக்ஸ் சித்தரும் கட்டில் உட்காந்துருக்காங்க, நான் எதிர்கட்டில் உட்காந்துருக்கேன். அவர் எனக்கு நிறைய விஷயம் சொல்கிறாரு.
அது மோட்சம்னா என்ன, அது அடையிறது என்ன, இந்த மாதிரிலாம் அந்த பெரிய மகான் சொல்கிறார். அதை பற்றி பின்னால் வந்துச்சு. இதில் பராசர ரிஷி நாடில் வந்தது. இந்த மாதிரி வன்னியாச்சல அருணாச்சலத்தில் மகத் யோகி தரிசனம், அவர் உனக்கு மோட்சாப்த வித்தையின் ரகசியங்களை போதிப்பார் அப்படின்னா வந்தது. ஸோ திருவண்ணாமலையில் அதிசயம் அநேகம் முற்றன்ற மாதிரி நிறைய அதிசயங்கள் நடக்கும். அப்போ ஒரு தடவை இந்த அலெக்ஸ் சித்தர் என்னை கருமாரிப்பேட்டிக்கு கூட்டின்னு போனார். திருவண்ணாமலையிலேருந்து நான் சொன்னேன் இல்லையா, மங்கலம் அவலூர்பேட்டை அந்த ரூட்டில் போனோம். அங்கே அவர் ஒரு கிராமத்து விவசாயி, கல்யாணம் ஆகி அவருக்கு 2 பசங்க கூட இருந்தாங்க. ஒரு நாள் மலையை சுற்றி வர்றபோது அவருடைய உடம்புக்குள்ளே பூண்டி மகானுடைய அனுகிரகம் கிடச்சிது. அதுக்கப்புறம் வந்து தினம் மேலே உட்காந்துட்டார். விவசாயி அவர் தினம் மேலே உட்காந்துட்டார். சாப்பிட மாட்டார், மலம் மூத்திரம் எதுவுமே போக மாட்டார். அப்படியே தான் உட்காந்து ஒரு 12 வருஷம் அப்படி உட்காந்துருந்தார். அவருடைய ஜடை இல்லையா, அது இங்கேருந்து 10 அடிக்கு 3 ஜடை இருக்கும் அவருக்கு. 3 சடை 3 இவ்வளோ தூரத்துக்கு போகும். 3 ஜடையும் நகெல்லாம் இவ்வளோ நீட்டு வளர்ந்துருக்கும். அப்படியே தான் உட்காந்து இருப்பார். எதுவும் சாப்பிட்றது கொள்வது எதுவும் கிடையாது. அப்படியே தான் உட்காந்து இருப்பார். இப்போ இந்த அலெக்ஸ் சித்தர் தான் என்னை கூட்டின்னு போனார் அவர்கிட்ட. நான் ரொம்ப பெரிய நிலையில் இருக்கார், வா போகலான்னு என்னை கூட்டின்னு போனார். நானும் அலெக்ஸ் சாரும் போனோம். போனபோது அந்த சாமியார், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு. அவர் பேசுகிறது கிராமத்து பாஷை. இப்போ நீ போய் சாமி நான் வந்து பண கஷ்டத்தில் இருக்கிறேன்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோ. அவர் என்ன சொல்வார், மல்லிகைப்பூ பூத்து குலுக்கிருக்குது, கொண்டையில் வச்சுன்னு குலுக்கு அப்படின்வார். ஆனால் மல்லிகைப்பூனா துட்டு சித்தர்கள் பாஷையில். அதுக்கப்புறம் சாமி கிணறு வெட்டினா தண்ணி வரலன்னா, இளநீ நல்லா காய்ச்சி தொங்குது, ஓ குடி அப்படின்வார். இப்படி தான் அவருடைய பாஷெல்லாம் இருக்கும். அதாவது இளநீ வரும்னா தண்ணி வரும்னு அர்த்தம், துட்டுன்னா மல்லிகைப்பூ, இந்த மாதிரி சில குழு கூறிகள் பாஷைகள் சொல்லுவாங்க. நான் அவர்கிட்ட போனபோது உனக்கு என்ன வேணும் அப்படின்னாரு. நான் சொன்னேன், எனக்கு என்ன வேணும் உனக்கு தெரியாதான்ட்டு. நான் எல்லா சாமியார்கிட்டையும் இப்படி தான் பேசுவேன். எனக்கு இதெல்லாம் 84 நான் சொல்கிறது, 40 வருஷத்துக்கு முன்னால். எனக்கு என்ன வேணும் உனக்கு தெரியாதா அப்படின்னா, நீ சிவயோகம் கேட்ட அங்கே போய் உக்காரு அப்படின்னாரு. அந்த இடத்துல உட்காந்து அப்படியே ரொம்ப நேரம். அதுக்கப்புறம் கூப்பிட்டு நீ சிவயோகம் கேட்டல, உன் நெஞ்சத்தில் பஞ்சாமிரத்தை தடவிட்டேன், போய் நக்கி துண்ணுன்னு அப்படின்னாரு. பஞ்சாமிரம் சொன்ன சிவயோகம், அதை நெஞ்சத்தில் தடவிட்டேன்னாக்கா நீ அதை நக்கி துண்ணுட்டுனா யூ என்ஜாய் தட் பிளிஸ் ஆஃப் த லார்டுன்னு அர்த்தம். அவர்கிட்ட நிறைய தடவை போயிருக்கேன். அண்டு வி ஹேட் என் இன்ட்ராக்ஷன். அவர்கிட்ட ஒரு தமிழ் புலவர் ஒருத்தர் போனார், அந்த ஊருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் என்னை தேடின்னு 55 மலைப்பன் ஸ்ட்ரீட்டுக்கு வந்தார். நல்ல பேர், 4 எழுத்து. சாமி அனுப்பிச்சார், இது மாதிரி நீ அவங்ககிட்ட போ மெட்ராஸில், அப்போ உனக்கு வந்து வழி காட்டுவான் அப்படின்னு சொன்னார். அப்படின்னு நான் வந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு. அவர் பேர் வையாபுரியன்னு நினைக்கிறேன். அவர் வந்து என்னை பற்றி ஒரு சின்ன கவிதை புக்கு கூட எழுதினார். இதுதான் மன்னடி டேஸில் எழுதினார், சின்ன புக்கு. இந்த கந்தசஷ்டி கவசம் சைஸில் இருக்கும் தொழுண்டு வையாபுரிங்கிறவர் மன்னடி டேஸில் எழுதியிருந்தேன். சரி பிடிங்க. ஸோ என்னை பற்றி புக்கு கூட எழுதினார் அவர். அந்த ஒரு இதில் இப்படி திருவண்ணாமலையில் வச்சு நிறைய அனுபவங்கள் வரும். அவர்கிட்ட நான் போயிட்டு வந்துட்டு தான் இருந்தேன் அந்த காலத்தில். கோட்டிசாமிக்கிட்ட நானும் இவரும் போவோம், அங்கே போவோம், அந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் அந்த காலத்தில் இருந்தது. சாதாரண கிராமத்து ஆள் தான். அண்டு அவருக்கு என்ன ஆகிப்போச்சு, இந்த 12 வருஷம் தண்ணியெல்லாம் குடிக்காமல் அப்படி எப்பயுமே ஒரு சாமி நீ ஆகிட்டா கூட உடம்பு வேறு ஆத்மா வேறு தான். இப்போ நாங்கள்லாம் இருக்கோன்னா ஏதோ எங்கள் தொழிலையோ சாப்பிடுவோம், ட்ரெஸ் பண்ணுவோம், குளிப்போம், எல்லாம் செய்வோம். அவங்க சில பேர் என்ன நினைக்கிறாங்க, அதே நிலையில் இருந்துடணும்னு விட்டுறாங்க எல்லாத்தையும். நார்மல் ஃபுட்டு பிஹேவியர் இதெல்லாம் விட்டுறாங்க அந்த மாதிரி. அப்போ அவருக்கு அந்த 12 வருஷம் அப்படியே இருந்ததுனால உடம்பு கெட்டு போச்சு. அதனால் அவருக்கு யூரின் வரலன்னு சொல்லிட்டு இடுப்பில் ஓட்டை போட்டு ஒரு டியூப் வச்சு அதில் தான் ஒன்றுக்கெல்லாம் போயின்னு இருப்பார். அதனால் நீ கூட ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலைகளை தேடுறதா இருந்தால் பாலப்பாடம் என்ன, உடம்பு வேறு ஆத்மா வேறு. உடம்புக்கு உள்ளதை உடம்பு கொடு, ஆத்மாவுக்கு உள்ளதை ஆத்மா தேடட்டும். நீ வந்து அதுக்காக சாப்பிடாம இருந்து பட்டினி இருந்து இப்படிலாம் பண்ணியானாக்கா நீ தான் பின்னால் கஷ்டப்படுவ. யாரும் உனக்கு எடுத்து கொடுத்துட மாட்டாங்க. திருவள்ளத்தில் ஒரு சாமி இருந்தாங்க. அவர் பிறப்பால் வண்ணானா இருந்தவர், குடியாத்தத்துக்கார். திருவள்ளம் கோயிலெல்லாம் அவர் தான் எடுத்து காட்டினார். திருத்தணி, திருப்பதி, கன்சாமி கோயில் எல்லாத்துக்கும் தேர்லாம் பண்ணி கொடுத்தாரு அந்த காலத்தில். என்ன பண்ணுவார், நான் உங்கள் வீட்டுக்கு சாப்பிட வர்றேன்,
எனக்கு வந்து 100 ரூபா ஒரு வெள்ளி தட்டு டம்ளர் கொடுத்தா உங்கள் வீட்டுக்கு வருவேன். நிறைய பேர் சாமி சாப்பிட்டோன்னு ஒரு நாளைக்கு 30 வீடு 40 வீடு கூப்பிடுவாங்க. போயிட்டு அந்த வெள்ளி தட்டு டம்ளர் வாங்கிக்குவார். அதெல்லாம் உருக்கி தேர் பண்ணுறதுக்கு வச்சுக்குவார். அந்த 100 ரூபா கூலி கொடுக்கறதுக்கு வச்சுக்குவார். அதை தேர் பண்ணி முடிச்ச உடனே மீந்து போன வெள்ளி அதெல்லாம் தொடப்பத்தில் பெருக்கி எடுத்துன்னு போங்களான்னுவார். அந்த அளவுக்கு உயர்ந்த நிலை. சாதாரண நிலையில் வருது, ரொம்ப உயர்ந்த நிலை. ஒரு தடவை சைனா யுத்தம் வந்தபோது முதல் மந்திரியாக இருந்த காமராஜ் நாடார் அவரை தேடி போகிறார். ஏன்னா யுத்தத்துக்கு இது வேணும்ல, தங்கம் அந்த மாதிரி வேணும், ஆயுதம் வாங்கிறதுக்கு. தலையில் சுமாடு கட்டின்னு உடம்பெல்லாம் சிமெண்ட் கரையோட ஒரு ஆள் நிற்கிறாரு. சாமி எங்கே இருப்பார் அப்படின்றார். யார்? காமராஜ் நாடார். இவர் ஏன் நான் தான் அப்படின்னாராம். அவர் இந்த மாதிரி ஒரு சாமியாரா, எனக்கு நீங்கள் 1 ரூபா கொடுக்காதீங்களோ, அவங்க பார்த்ததே போகிறோன்னு சொல்லி கிளம்புறாராம். இல்லை என்னை நம்பி வந்த இல்லை வான்னு கூட்டின்னு போய் அங்கே அவர் பார்க்க வந்த எல்லா டியூட்டிஸ்கிட்டையும் உங்கள் கையில் இருக்கிறது மோதிரம் கம்மல் கிம்மல் எல்லாத்தையும் தூக்கி போட்டு மூட்டை கட்டி எடுத்துன்னு போனாராம். அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த நிலையில் இருந்தார். அவரும் உடம்பு பார்த்துக்க மாட்டார். அவர் வந்து இந்த கோணிப்பையில் அதை கோமணம் மட்டும் கட்டுவார். சட்டை கட்டி எதுவும் போட மாட்டார். ஒரு மனப்பலகை இல்லையா, அது மேலே உட்காருவார். கேவூர் கூழ் தவிர வேறு எதுவுமே குடிக்க மாட்டார், சாப்பிட மாட்டார். அவருக்கும் உடம்பு கெட்டு போச்சு. இங்கே தான் ஹவுசிங் போர்ட் சீஃப் இன்ஜினியர் நடராஜன் ஒருத்தர் இருந்தார். அவர் வீட்டு அசோக் பில்லர்கிட்ட அங்கே தங்கி இருந்துக்கிட்டே இருந்தார். அப்போலோ ஹாஸ்பிட்டல் ரெட்டி தான் அவருக்கு ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணார். அப்போது அண்ணா நகரில் எனக்கு வேண்டிய ஒரு ஆள் இருந்தார், சிவகுமார்னு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர். அவர் சொன்னார், இந்த மாதிரி திருவள்ளத்தில் சாமி என்னை கூப்பிட்டு நீ வேலூரில் திருவள்ளம் கோஆப்ரேட்டிவ் சுகர் மில் கட்டின்னு இருந்தாங்கப்பா, இவர் தான் ஃபஸ்ட்டு எம்டி அங்கே. அதனால் ஒரு தங்கவேல் முருகன் கோயில் கட்டுன்னு சொன்னார், நான் கட்டினேன் அப்படின்னார். என்ன கதை என்ன சொன்னார். நான் அங்கே வேலையில் இருந்தேன், நீ வந்து தங்கவேல் முருகன் ஒரு கோயில் கட்டுனாரு, நான் கட்டினேன். கட்டி முடிச்சோடனே யாரோ மொட்டை பெடிஷன் போட்டான், இவர் கவர்மெண்ட்டு சக்கர மில்லில் முருகன் கோயில் கட்டிட்டாருன்ட்டு. உடனே எனக்கு மெட்ராஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்துச்சு. நான் சாமிக்கிட்ட போய், என்ன சாமி நீ சொல்லி நான் கோயில் கட்டினேனே, எனக்கு இந்தமாரி ட்ரான்ஸ்ஃபர் வந்துச்சுன்னு. அந்த வேலை ஆயிடுச்சு இல்லை, போயினே இருந்தார். அதுக்கப்புறம் இங்கே நல்ல குருந்தப்ப சாமின்னு ஒருத்தர், விநாயகர் நகர் மயிலாப்பூர் கோயிலுக்கு பேக் சைடு, அவர்கிட்ட நாடி படித்த போது வந்தது. இதுக்கு முன்பிறவியில் நீ முருகனுக்கு கோயில் கட்டினேன்னு வேண்டிக்கினேன், அது நிறைவேறல, இந்த பிறவியில் நீ அதனால தான் நிறைவேற்றின. ஒரு குளம் வெட்டுற நீ வேண்டியிருக்க போன பிறவியில், அதனால் ராமநாதபுரம் கிட்ட ஒரு குளம் வெட்டின்னு இருக்கிறாங்க ஒரு சிவன் கோயிலில். நீ போய் 1 ரூபாவோ 100 ரூபாவோ உன் யதாசக்தி கொடுத்துட்டு வா, அப்போ தான் உன் கர்மா கழியுன்னு வந்துச்சுன்னு. அப்போ இந்த கோயில் கட்டுறது, குளம் வெட்டுறது, தான தர்மம் பண்ணுறதுக்கெல்லாம் கூட ஒரு பாக்கி இருக்குது. இல்லாத எல்லோரும் ஒன்றும் இதெல்லாம் பண்ணிட முடியாது. எல்லாத்துக்கும் ஒரு காரியம் இருக்கும். ஒரு உதாரணம். ஸோ திருவள்ளம் சாமிக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சா, டியூப் வச்சு தான் இருந்தார் கடைசி காலம் வரைக்கும். அவர் வேதகிரின்னு சொன்னேன் இல்லையா, நான் அவர் அனுப்பிச்சார். அவர் என்னை பற்றி ஏதோ ஒரு பாட்டு புக்கு இருக்குது, தேடி பிடிச்சா இருக்கும், லைப்ரரியில் இருக்கும், சின்ன புக்கு தான், ரொம்ப நல்லா எழுதுவார். இது ஒரு எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் இவர் இந்த திருவண்ணாமலை கோயிலில் உட்காந்துருந்தேன்னு சொல்கிறேன் இல்லையா, அப்போது நான் இந்த ஜீவசமாதிக்குள்ளே போகிற வாய்ப்பு கிடச்சிது. மலைக்குள்ளே போய் ஜோதியெல்லாம் பார்க்க முடியாதுன்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. ஆனால் வெளியில் இருக்கிற போது நம்ம அதை பார்க்க முடியும். அதாவது கோகுலெல்லாம் போய் எல்லாம் பார்க்குறதில்ல, வெளியில் இருக்கிற போது நமக்கு தெரியும், பல விஷயங்கள் தெரியும். இப்போ எனக்கே பழனியில் போகர் பண்ணி வச்சுருக்கிற 9 சிலையில் ஒன்று எடுத்து நீ பிரதிஷ்டை பண்ணணும் கலியுகத்தில்னு வந்துச்சு. ஸோ அந்த இடத்தெல்லாம் நம்ம வந்து நேரில் இன்னும் போய் சேரல, ஆனால் அந்த இடம் எனக்கு தெரியும், அதாவது மைண்டில் பார்த்துருக்கோம் எந்த இடத்துல இருக்குது. ஏன்னா பழனிலேயும் இல்லை, குருவாயூருக்கு போகிற வழியில் இருக்குது. நான் சொல்ல அந்த கோகை, அது பாம்புங்க காவல் காத்துன்னு இருக்குது. அந்த இடத்துல அந்த சிலைங்க பண்ணியிருக்காரு. 9 சிலை என்ன பண்ணார், 9 கிரகங்க. அதனால் இந்த கலியுகத்தில் குருவினுடைய பவரை வாங்கி கொடுக்கக்கூடிய விக்கிரகம் நம்ம எடுத்து பிரதிஷ்டை பண்ண வேண்டிய டைம் வந்துக்கிட்டு இருக்குது. அப்போ அந்த குருவோட பவர், ஜூபிட்டருடைய பவர் வாங்குகிற விக்கிரகம் வருது. அதுக்கு எந்த மூலிகையில் அது பண்ணால் வரும்ன்ற மாதிரி அவர் ஏதோ பண்ணி வச்சுருப்பார். நீங்கள் மோரம் போட்டுக்கிறீங்க, அதில் ஒவ்வொரு கல்லுக்கும் ஒரு கிரகம் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி தான் இதெல்லாம் கூட. எந்த வேரில் எது பண்ணணும்னு கணக்கெல்லாம் இருக்கும். அது குருவாயூர்கிட்ட இருக்குது. அதனால தான் நீ குருவாயூருக்கு போயிட்டு குருவாயூரப்பனை பார்த்துட்டு இப்படி சுற்றின்னு வர்றபோது அவங்க ஒரு அம்பாள் சந்நிதி இருக்கும். அந்த அம்பாள் சந்நிதிக்கு எதிரில் ஒரு திண்ணை மாதிரி இருக்கும், இப்படி கூரை போட்டிருக்கோம். அங்கே மூலையில் எழுதியிருப்பாங்க, இந்த இடத்துலேருந்து இந்த திசையை பார்த்து கும்பிடணும் அப்படின்னு இருக்கும். ஏன்னா அங்கேருந்து பழனி தண்டாயுதபாணி கோயில் இருக்குது இல்லையா, அதுக்கு வழி இருக்குது. அது எங்கே இருக்குன்னா, இந்த திசையிலேருந்து கும்பிட்டுட்டு போங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கு பக்கத்தில் ஒரு அம்மன் கோயில் இருக்குது.
ஜெயலலிதா படம் கூட அங்கே மாட்டி வச்சுருப்பாங்க அந்த கோயிலுக்கு போனான்னு சொல்லிட்டு. பெரிய குளம், அதுக்கிட்ட நம்பூதிரி அந்த அம்மாவுக்கு பிரசாதம் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அது அந்த அம்மா தான் அதை காவல் காக்குது, எல்லாரும் போயிட முடியாது அந்த இடத்துக்கு. இப்படி எவ்வளோ ரகசியங்கள் உலகத்தில் வரப்போகிற நேரம் வந்துச்சு. இதெல்லாம் வரப்போகுது, எல்லாமே வரப்போகுது. அதே மாதிரி விருத்தாசலத்துக்கிட்ட பூமிக்கு அடியில் தங்கத்தினாலான ஒரு பட்டங்குது. அதனால தான் சுந்தரமூர்த்தி நாயனார் எனக்கு பணம் இல்லைன்னு கேட்டபோது சிவன் ஒரு தங்க செங்கல் எடுத்து அங்கேருந்து கொடுத்தாரு. ஸோ அது வரப்போகுது. சிதம்பரம் ரகசியம் வெளியே வரப்போகுது. பூமிக்கு அடியில் நிறைய இடங்களில் மூடிய சிலைகள் இருக்குது. முக்கியமாக பிள்ளையாருடைய சிலைகள் நிறைய இருக்குது. அதெல்லாம் வெளியே வர வேண்டிய நேரம். இப்படி அதுக்கு ஒரு டைம் இருக்குது. அவசரப்பட்டால் கிடைக்காது. நாம் சொல்கிறோம் இல்லையா, நம்ம இடத்துலையும் இருக்குது. பெருமாள் கோயில் இருக்குது இல்லையா, அதுக்கு பக்கத்தில் ஒரு பாதாள குகை நம்ம மெயின் கேட்லேருந்து போகுது. அந்த பாதாள குகைக்குள்ளே ஒரு சிவலிங்கம் இருக்குது. அங்கே ஒரு விளக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. ஒரு காலம் வர்ற போது அதுக்கு வழி கிடைக்கும். நம்ம மெயின் கேட்லேருந்து அப்படியே ராமராஜா ரோட்டில் வந்து பெருமாளை கும்பிட்டுட்டு அந்த பாதாள லிங்கத்தை போய் கும்பிட்டுட்டு 3 நாள் இங்கே தங்கிட்டு போனால் உலகத்தில் எங்கே போய் தீராத வியாதியெல்லாம் சுமாராகிடும். நீ வந்து ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின் சொன்னால் அவன் சண்டை போட்டுக்குவான். உடம்பு நல்லா ஆகும்னு சொல்லி எல்லாம் வந்துடுவான். கடவுளுடைய பேரால் சண்டை இல்லாமல் இருக்கணும்னா உடம்பு நல்லா ஆகும்னு சொல்லி முஸ்லீமும் வருவான், எல்லோரும் வருவான். அந்த மாதிரி ஹெல்த் கார்டு இங்கே வந்தால் நல்லா ஆகும்ன்ற மாதிரி 3 நாள் வேறு ஒன்றும் பண்ணல, வந்து இங்கே தங்கணும், 3 நாள் சாப்பிடணும், போயினே இருக்கணும், நல்லா போய்டும் ஹெல்த்து. அப்போ உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டுக்காரனும் எல்லாரும் வர வேண்டிய ஒரு காலம் வந்துக்குது. அப்போது அந்த குகைக்கு வழி கிடைக்கும். இப்பயும் அங்கே இருக்குது, சிவலிங்கம் இருக்குது, விளக்கு எரிஞ்சிட்டு இருக்குது. அதனுடைய பவரில் தான் இவ்வளோ கோயில் கட்ட முடியுது, இவ்வளோ எல்லாத்தையும் அழகாக பண்ண முடியுது. பவர் இல்லாமல் இதெல்லாம் வந்துடுமா? எவ்வளோ பில்டிங் கட்டி வச்சுக்கணும். நம்ம என்ன பைத்தியக்காரங்களா, எதுக்கு இவ்வளோலாம் கட்டி வச்சுருக்கிறோம்? எவ்வளோ பேர் வந்தாலையும் தங்கறதுக்கு இடம்லாம் பண்ணி வச்சுருவோம். நம்ம ஏற்கனவே பண்ணி வச்சிட்டோம். இதெல்லாம் எனக்கு கடவுள் கொடுத்த மிஷன், எல்லாத்தையும் பண்ணி வச்சுருவோம். 1500 பேர் தங்கறதுக்கு நம்மக்கிட்ட வசதி இருக்குது. அதே நேரத்தில் அவங்களுக்கு ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு ஒரு மசூதியும் கட்டிட்டோம், ஜெயின் கோயில் கட்டோம், புத்தர் கோயில் கட்டோம், சர்ச்சு கட்டிட்டோம், எல்லாத்தையும் கட்டிட்டோம். அதனால் அவனுக்கு மதம்ன்றது ஒரு ப்ராப்ளமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்படி எல்லாம் தெரிஞ்சு நாம் ஒரு நிலையில் உட்காந்துன்னு இருக்கோம். அந்த டைம் வந்துக்கிட்டே இருக்குது கூடிய சீக்கிரம். அப்புறம் பார்க்கலாம் வாட் நெக்ஸ்ட்ன்ற மாதிரி. நான் பார்க்காத மகான்கள் இல்லை. கருமாரிப்பட்டி சாமியை பார்த்துருக்குறேன், நல்ல நெருக்கமாகவே அவர்கிட்டலாம் பேசி பழகியெல்லாம் இருக்கும். லாஸ்ட் டேஸில் அவருக்கும் உடம்பு சரியில்லாமல் போச்சு. திருவள்ளம் சாமியார் இருந்தார் இல்லையா, அவருக்கும் உடம்பு சரியில்லாமல் போச்சு. அப்போல்லாம் ரெட்டி தான் ட்ரீட்மெண்ட் பண்ணோம். இன்றைக்கும் திருவள்ளம் கோயிலுக்கு நீ உள்ள நுழையிற இல்லையா, அங்கே லெஃப்ட் சைடில் அவருக்கு ஒரு அசிஸ்டண்ட் இருந்தார், சீனிவாசன் சொல்லிட்டு, கிராமத்து ஆள் தான். ஸோ அந்த சமாதி அந்த ஆள் தான் பார்த்துக்கிறான். ஸோ அந்த இடத்துல அவரது இருக்குது. மாதிரி எல்லா மகான்களும் எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் ஒடுங்கிட்டாங்க. எவ்வளோ மகான்கள் இப்போ ஃபிசிக்கலாக யாரும் இல்லை. கோடிசாமி இருக்கிறார், சிவபிரபாகர் சித்தி, கிருஷ்ணவேணி மாயம்மா, சாந்தான சாமி, திண்டுக்கல் ராமதாஸ் சாமி, எவ்வளோ பேர் எனக்கு தெரியும். இதில் பங்களாதேஷில் சாமி, இதில் பிரேசிலில் ஒரு சாமி, எக்கச்சக்கமாக பார்த்துருக்கேன் நான் சாமியார்களெல்லாம். எல்லாம் பெரிய ஆளுங்க. ஆனால் அவங்கெல்லாம் போயிட்டாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த ரத்தினகிரியில் ஒரு சாமி இருக்குது, நான் இருக்கேன். நாங்கள் சித்தர்கள். சித்தர்கள்னால் என்ன? சித்தம்னா மைண்டு. ஸோ எவன் ஒருத்தன் மைண்டில் எது நினைக்கிறானோ அதெல்லாம் நடக்குமோ அவங்க தான் சித்தர்கள்ன்றது. சிவபிரபாகர் சித்த யோகின்னு இருந்தார், அவர் பேர் சித்த யோகி. நானும் சித்த யோகி. சித்த யோகிக்கும் சித்தருக்கு என்ன விஷயம்னா, சித்தர்ன்றது யாரோ ஒருத்தர் அவரை கொடுத்துருவார். அதுதான் சித்தர் தத்துவம், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜி. யோகின்றது நாம் பாடுபட்டு நம்முடைய ஜீவாத்மாவையும் பரமாத்மாவையும் கலக்கிறது, ரெண்டையும் ஜோடி சேர்க்குற வித்தை. அது யோகத்தில் தான் பாசிபிள் ஆகும். அப்போ நான் ஒரு பக்கத்தில் யோகி, ஒரு பக்கம் சித்தர். ஸோ திருப்பதியில் இருக்கிறதும் திருவண்ணாமலையில் இருக்கிறதும் ஒன்றா சேர்ந்த விஷயந்தான் நான். திருப்பதியில் இருக்கிறது யார்? கொங்கண சித்தர். இங்கே இருக்கிறது யார்? அருணாச்சல யோகி. இந்த ரெண்டும் சேர்ந்தது, திருவண்ணாமலையும் திருப்பதியும் சேர்ந்தாக என்னவோ அந்த பவர், அதுதான் சித்த யோகின்னு சொல்லக்கூடியது. ஸோ எல்லாம் வரும், வரக்கூடிய காலத்தில் வரும். ஸோ திருவண்ணாமலையில் அந்த குகை கல்லால மரம்லாம் இருக்கிறது உண்மைதான். கல்லால மரம் எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியணும்னா கிண்டி பார்க்கில் போ. கிண்டி பார்க்கில் ஒரே ஒரு மரம் இருக்குது, சின்ன மரம், அது கல்லால மரம். திருவக்கரை வக்கரகாளி அம்மன் கோயிலுக்கு பக்கத்தில் போ, அங்கே 100 கணக்கில் இருக்குது. எல்லாம் பழமையான மரங்கள்லாம் கல் மாதிரி ஆகிப்போச்சு இல்லையா, அந்த மாதிரி அங்கே இருக்குது. திருவக்கரையில் போனால் கூட நீங்கள் பார்க்கலாம். அதுவும் ரொம்ப பழமையான இடம் திருவக்கரை கூட. நம்ம பழைய பிரதம மந்திரி இருந்தான் இல்லையா சந்திரசேகர், அவனுக்கு ஒரு ஜோசியர் இருந்தார், ராகவேந்திரான்னு பேர்.
அவர் சொன்னார், இந்த மாதிரி நீ இதுக்கு முன்னால் திருவக்கரை கோயிலுக்கும் உனக்கும் சம்மந்தங்குது, நீ அங்கே போயிட்டு வந்தால் பிரதம மந்திரி ஆகிடுவேன்னு. இல்லைன்னா 534 எம்பியில் 50 எம்பி வச்சுக்கிட்டு அவன் பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டானா இல்லையோ, கொஞ்ச நாளைக்கு ஆனாலையும் ஆனானா இல்லையா, இங்கே வந்த அப்புறம்தான் அவன் ஆனான். அதுக்கப்புறம் அவங்க நங்கநல்லூரில் ஆஞ்சநேயர் கோயில் இல்லையா, பெரிய ஆஞ்சநேயர் கோயில், அது அந்த ஜோசியக்கார் ராகவேந்தர் ராவ் வந்து பணம் எல்லார்கிட்டையும் வசூல் பண்ணி கட்டின கோயில். ஸோ அந்த கோயிலுக்குள்ளே இருக்கிறது ஒரு சிவன். வடநாட்டில் மலை மேலே இருந்த ஒரு பழைய காலத்து சிவன் கோயில் பூஜை இல்லாமல் இருந்துச்சு. ஸோ அந்த எனர்ஜி தான் அங்கே இருக்குது. இன்றைக்கி நங்கநல்லூரில் இருக்கிற ஆஞ்சநேயருக்குள்ளே இருக்கிறது ஒரு சிவன், வடநாட்டில் இருந்தது இருக்குது. அதே மாதிரி இங்கே செஞ்சிக்கோட்டை கீழே தேசிங்கராஜன் காலத்தில் ஒரு கமலக்கண்ணி அம்மன் கோயில்னு ஒன்று இருந்துச்சு. ஒரு சாமியார் சச்சிதானந்தம் முதலியார் அவர் அந்த நைட்டை தூங்குறதுக்காக அந்த கோயிலுக்குள்ள போய் படுத்தார். அப்போ அங்கே இருக்கிற சாமி சொல்லிச்சான், நான் இந்த இடத்துல சோறு தண்ணி இல்லாமல் இருக்கேன், யாரும் வர்றதில்லை, ஒன்றும் இல்லை, நான் உன் உடம்புல வந்துட்டேன், உனக்கு பவரெல்லாம் கொடுக்குறேன், அதை வச்சு நீ வசூல் பண்ணி எனக்கு நல்ல இடத்துல ஒரு கோயில் கட்டுன்னு. அதுக்கப்புறம் அவர் மௌனம் எழுதி தான் கொடுப்பாரு. அதுக்கப்புறம் அப்படியே வந்து நிறைய பேர் பணம் கொடுத்து இன்றைக்கி காஞ்சிபுரம் பக்கத்தில் கலவையில் அங்கே கமலக்கண்ணி அம்மன் கோயில்னு இருக்கும். ரொம்ப பெரிய இது, இவ்வளோ பெரிய படுத்த கோலத்தில் அம்பாள் இருக்கும், சிலைலாம் இருக்கும். ஸோ அப்போ எப்படி நடக்குது, தேசிங்கராஜன் காலத்தில் யாரெல்லாம் அந்த கோயிலில் போய் கும்பிட்டானோ அவனும் உலகத்தில் பறந்துருப்பான். அப்போ இந்த சாமியார்கிட்ட வர்றபோது இல்லை அந்த கோயிலுக்கு வர்றபோது அவனுக்கு ஒரு நல்லது நடக்கும். அப்போ அவன் பணம் கொடுப்பான், விட்டக்குறை தொட்டக்குறை, அதை வச்சு ஒரு கோயில் கட்டினார். இப்படி தான் எல்லா கோயிலும் வர்றது, எது ஒன்றும் புதுசாக வர்றதில்லை. கண்டதே கண்டு கொண்டதே கொண்டு தான் வாழ்க்கை என்பது எதுவும் புதுசு கிடையாது. நான் சொல்லியிருக்கேன், அந்த காலத்துலலாம் எல்லா இடத்துலையும் ஸ்கூல் இல்லை. இப்போது இது இருக்கு இல்லையா, காரைக்குடி, அங்கே கோயிலூர்னு ஒரு இன்றைக்கி நீங்கள் போனால் பார்க்கலாம், காரைக்குடி பக்கத்தில் ஒரு ஆர்ச்சி போட்டிருக்கோம். அங்கே வந்து கோயிலூர் ஆண்டவர்னு ஒரு பழையகால சிவன் கோயில் இருக்குது. அதை ஒட்டி அவங்க தமிழ் வேத பாடசாலை, பெரிய குளம்லாம் இருக்கும். அதெல்லாம் பூமிக்கு அடியில் மறைஞ்சு போயிருந்துச்சு. ஸோ அந்த கோயிலூரில் இதுக்கு முன்னால் இருந்து அதை கட்டின ராஜா இல்லையா, அந்த ஆள் அதே ஊரில் திருப்பியும் பிறக்கிறான். அவங்க அம்மாவுடைய இடுப்பில் அந்த குழந்தை இருக்குது. வடநாட்டிலேருந்து அந்த ஒரு சாமியார், ஆண்டவர் ரொம்ப அழகாக இருக்காரு அப்படிங்கிறாரு. அந்த ஊரில் எல்லாரையும் வேறு ஆண்டவர் ஆண்டவரும் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க, அந்த வடநாட்டு சாமியார் சொன்னதுனால. அந்த காலத்தில் காரைக்குடியில் ஸ்கூல் இல்லை, மதுரையில் தான் ஸ்கூல். அந்த காலத்தில் மொட்டை போட்டு காதில் வைரக்கடுக்கன்லாம் போட்டு வாத்தியார் வீட்டில் கொண்டாந்து குழந்தைங்க விட்டுருவாங்க. இவங்க விறகுலாம் பொறுக்கி கொடுக்கணும், வாத்தியாரம்மா சமைச்சு போடணும், இவங்க பாடம் படிக்கணும். அதுதான். ஸோ அந்த வாத்தியாரம்மா சொல்லித்தான், நீ காரைக்குடி சைட்லேருந்து வந்துக்கிற, அங்கே நிறைய மயில் இருக்குன்னு சொல்கிறாங்க, அடுத்த தடவை வர்றபோது எனக்கு ஒரு மயில் கொண்டு வரியா அப்படின்னா. சரி, நீ ஒரு மயிலுக்காக போகிறாரு. மயிலுக்காக போயிட்டு ஒரு மரத்தாட்ட டயர்டாகி தூங்கினுக்கிறாரா. அப்போ இவருக்கு ஒரு கனவு வருது. அதில் ஒரு ராஜா படுத்துனுக்கிறான் மலைக்கிட்ட. அவன் வந்து ஒரு புலி அவன் மேலே பாயிற மாதிரி ஒரு கனவு வருது. கண்ணு முழிச்சு பார்த்தாக்கா அந்த இடத்துல ஒரு கத்தி இருக்குது. அதனால் அந்த சாமிக்கு என்ன பேர், கொற்றவாள் ஈசர் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ராஜா தான் இந்த பையன். அதனால் அந்த இடத்த தோண்டி பார்த்தா அங்கே இருக்குது, ஏற்கனவே மறைஞ்சி இருந்த கோயில் இருக்குது. அப்படி கட்டினது தான் இப்போ இருக்கிற கோயிலூர் ஆண்டவர் கோயில். இப்படி உலகத்தில் எல்லாமே வந்து ஏற்கனவே இருந்தது தான், புதுசாக எதுவும் வர்றதில்லை. அண்டு கண்டதே கண்டு, உண்டதே உண்டு, உடுத்ததே உடுத்து, உரைத்ததே அடுத்தடுத்து உரைத்துங்கிற மாதிரி இந்த உலகத்தில் ரீவைண்டு, ஃபாஸ்ட் ஃபார்வேர்டு, ஆக்ஷன் ரீப்ளே தான் வாழ்க்கை என்பது. அதனால் எல்லாமே அந்த அவங்கவுங்களுக்கு தான் இதெல்லாம் தெரியும். அதாவது அனலில் சுட்ட விளக்கமாகும்னுவாங்க. யாருக்கு தெரியணுமோ அவங்களுக்கு தான் தெரியும். இல்லைன்னா இப்போ நான் சொல்கிற விஷயம்லாம் ஏன் மற்றவங்களுக்குலாம் தெரிய மாட்டேங்குது. நமக்கு சம்பந்தம் இருக்கணும், ஏதோ ஒரு வகையில் தொடர்புகள் இருந்தாக்கா நமக்கு இதெல்லாம் தெரியும். எந்த இடத்துல என்ன இருக்குது எல்லாம் அழகாக தெரிய வரும். அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை உலகத்தில் இல்லை. ஒரு டாக்டருக்குறன்னா அந்த டாக்டருக்கு ஆப்ரேஷனை பற்றி நல்லா தெரியும். ஒரு வக்கீல் இருந்தால் கோர்ட்டு கேஸை பற்றி அவருக்கு நல்லா தெரியும். வாத்தியார்னா புக்கில் இருக்கிற பாடம் நல்லா தெரியும். சாமியார்னா சாமியை பற்றி எல்லா விஷயம் தெரியும்னு அர்த்தம். ஒரு போர்ட்ஃபோலியோ. யாரும் பெரியவங்களே யாரும் சின்னவங்க இல்லை. ஆனால் ஏதோ ஒரு விட்டக்குறை தொட்டக்குறையில் அந்த வாசனைன்னு, பெருங்காயம் இந்த பாத்திரத்தில் பெருங்காய வாசனை அடிக்குமா, அந்த மாதிரி நமக்கு ஆத்ம வாசனைன்னு ஒன்று இருக்குது. அதனுடைய போக்கில் நமக்கு வெளியிட பைபிளில் வரும், வெளியிடப்படாத ரகசியம் இல்லை, தகுதி உடையவன் எவனும் அவனுக்கு எல்லாம் கொடுக்கப்படும் அப்படின்னு. அது மாதிரி நீ பக்குவமாக இருந்தியானா உனக்கு இது முன்பிறவைகள் இருக்கிற எல்லா வாசனையும் உனக்கு தெரியும், உன்னை பற்றி உனக்கு தெரியும், உலகத்தில் இருக்கிற மற்ற விஷயங்கள்லாம் கூட உனக்கு தெரியும்.
அதனுடைய போக்கில் அது அது நடக்கும். இதில் நம்ம கிழிக்கிறதுக்கும் ஒன்றும் இல்லை, கிழிக்காமல் போகிறதுக்கும் ஒன்றும் இல்லை. எது நடக்குமோ அது நடந்தே தீரும். எது நடந்ததோ நன்றாகவே நடந்தது, எது நடந்து கொண்டிருக்கிறதோ நன்றாகவே நடந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் ஒரு குடுப்பினை தான். இப்போது ஒரு சாமியாரை பார்க்குறதே கஷ்டம் உலகத்தில். நான் எவ்வளோ பெரிய சாமியாருங்களெல்லாம் பார்த்துருக்குறேன் இல்லையா, எவ்வளோ பெரிய நிலையில் இருக்கிற சாமியாருங்கள்லாம் பார்த்துருக்குறேன். எல்லாருக்கும் அந்த மாதிரி அமையாது இல்லையா. ஸோ இட் டிபெண்ட்ஸ். இப்போ நீங்கள்லாம் எங்கிட்ட வரீங்க, அப்போ நம்ம கனெக்ஷன் இருக்குது, அதனால தான் எங்கிட்ட வரீங்க. சம்பந்தம் இல்லாமல் எதுவுமே நடக்காது. ஓகேவா? Question from a devotee. Dearest Babs, Alex Sitar, a liberated soul, was given a few more years to live and was asked to document his spiritual knowledge for humanity's benefit. However, he chose not to pursue this task in his current lifetime. As a liberated soul, is Alex Sitar still obligated to fulfill this request, potentially requiring reincarnation, or is he exempt from this responsibility due to his enlightened state? வீடும் வேண்டா வெறுப்பிலராயினார்னுவாங்க. மோட்சத்து மேலே கூட இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு உயர்ந்த நிலை ஆன்மீகத்தில் இருக்குது. அவர் அந்த நிலையை தொட்டவர். அவருக்கு 14 வருஷ காலம் ஞானத்தை அனுபவிக்கிறதுக்குள்ள வாய்ப்பு இருந்தது. அதில் 7 வருஷம் கழிஞ்சு போயிருந்தது. நான் தான் எங்கள் பண்டல வெங்கட்டா நாயுடு ஸ்ட்ரீட்டில் ட்ரிப்ளிகேன் ஐசோஸ் கிட்ட பராசர நாடின்னு ஒன்று இது, நடராஜ் சர்மான்ட்டு ஒருத்தர்கிட்ட சான்ஸ்கிரிட், அங்கே அவரை கூட்டின்னு போனேன். அதில் வந்துச்சு, இந்த மாதிரி இன்னும் 7 வருஷம்தான் உனக்கு பாக்கி இருக்குது, உனக்கு எவ்வளவோ விஷயம் தெரியுது, அதெல்லாம் நீ எழுதிட்டு போ, இல்லைன்னா இதெல்லாம் உலகத்தில் மிஸ் ஆகிடும்ன்ட்டு. அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, எதுலேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லை அவருக்கு. சும்மா இது வரைக்கும் ஒரு துண்டு கட்டிக்கின்னு இருப்பார், கட் பண்ணின்னு ஒன்று போட்டுருப்பார், ஒரு ஜுவல்லாம் பை மாட்டின்னு இருப்பார், கையில் காலெலாம் வச்சுக்க மாட்டார், ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு மனிதர். எதுவுமேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை அவர். இது நிறைய வடநாட்டு சாமியாருங்கள்லாம் அவருக்கு சொன்னாங்க, எங்கள் ஆசிரமத்தில் நீ வந்து எங்களுக்கு பதில் நீயே மடாதிபதி ஆயிருன்ட்டு. இவருக்கு அதில் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா எவனோ கட்டி வச்சுக்கிற ஆசிரமத்தில் இவர் ஃபிகரெட்டாக உட்காந்துக்கிட்டு ஜாலியாக இருக்கலாம் இல்லையா, அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவர் பாட்டிக்கு ரொம்ப சாதாரணமான லைஃப் ஸ்டைலில் இருந்தார். அண்டு அண்ணா இது எங்கள் வீட்டில் அண்ணா நகர்லாம் வந்து தங்கியிருக்கார் அவர். நானும் அவரும் மண்ணடியில் மலைப்பந்தேரில் எல்லாம் வருவார் அவர். அவரை திருவண்ணாமலையில் பார்த்துருக்கேன், அவர் கூட கோடிசாமிக்கு ட்ராவல் பண்ணியிருக்கேன், நிறைய ட்ராவல்லாம் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் டைம் நான் அவரை பார்த்தது மெட்ராஸ் சென்ட்ரல் ஸ்டேஷனில். எனக்கு ஃபோன் பண்ணார், நான் இந்த மாதிரி ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கேன், என்னை வந்து பாருன்னு. நான் போய் அவருக்கு ஏதோ ஸ்மால் அமௌண்ட் ஃபியூ ஹண்ட்ரட்ஸ் கொடுத்தேன். சொன்னார், என்கிட்ட ₹1 கூட இல்லை, நான் வடநாட்டுக்கே போகிறேன், இப்போ நீ கொடுக்கலன்னா நான் என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணிகிட்டு இருந்தேன்ட்டு. அதுதான் அவரை லாஸ்ட்டாக பார்த்தது. அதுக்கப்புறம் குலு மணாலின்னு ஒரு ஊர் இருக்குது இமாச்சல் பிரதேஷில், அங்கே போயிருக்காருன்னாங்க. நான் அங்கே போன போது தேடினேன். அப்போ நான் ஒவ்வொரு மடமாக ஏறி இறங்கி இந்த மாதிரி ஒரு வெள்ளைக்கார மாதிரி இருப்பார் பார்க்குறதுக்கு சாமியாருன்னா, அவங்க சொன்னாங்க அவர் இறந்துட்ட மாதிரி எங்களுக்கு தெரியுது, பேப்பரில் ஒரு சின்ன இது பார்த்தோம், இறந்து அபிச்சுவரி பார்த்தோம் நாங்கள், இப்போ இல்லை இந்த மாதிரி யாருன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அந்த 7 வருஷம்தான் அவருக்கு பாக்கி இருந்தது, அவர் ஏற கட்டிட்டு போயிட்டார். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, ரொம்ப ஹையஸ்ட் லெவலுக்கு போனவங்க, அதாவது சாதாரண நிலையில் ரொம்ப லெவலுக்கு போனவங்க இவங்கெல்லாம், அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. நான் தான் சொல்கிறேன், அவர் வந்து கிருஷ்ணர் பிறந்த இடம் இல்லை, மாயாப்பூர்னு ஒரு இடம். ஸோ அந்த மாயாப்பூர் வந்து ஒரு பெரிய மில் ஓனருடைய குடும்பத்தில் பிறந்திருக்கார். ஸோ அவர் சொல்லலை, நான் தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும். அண்டு எல்லாத்தையும் விட்டு சாமி ஆகிட்டார் அவர், எதுலேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் ஒரு நான் கமிட்டட் லைஃப் தடவை கோடிசாமிக்கிட்ட நான், அலெக்ஸ் சித்தர், கோடிசாமி 3 பேரும் உட்காந்து இருக்கோம். அப்போ அலெக்ஸ் சித்தர் கையில் 2 புக் இருக்குது. ஒன்று வந்து காஸ்பல் ஆஃப் ராமகிருஷ்ணா, இன்னொன்று வந்து கபீர்தாஸோட லைஃப் ஹிஸ்ட்ரி. இந்த 2 புக்கு இருக்குது. இவர் ஒரு கேள்வி கேட்குறாரு, கோடிசாமி இப்படி உட்காந்துருக்கார் இல்லையா, நான் இங்கே உட்காந்துருக்கேன், அவர் இங்கே உட்காந்துருக்கார். அவர் கையில் இருக்கிற ஒரு புக்கு பிடிங்க அப்படின்னா, இப்படி தான் கோடிசாமி கொடுப்போம். அவர் என்ன கேள்வி கேட்குறாரோ அந்த பேஜில் பதில் இருக்கும். இந்த 2 புக்கில் இருந்து அவர் கேட்குற எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லிங்கிற 1 hour இப்படி நடக்குது. அது ஆயிடுச்சு. அப்புறம் அலெக்ஸ் சித்தர் கேட்குறாரு, சுவாமி வாட் இஸ் மை ரோலுங்கிறார். அதாவது அலெக்ஸ் சித்தராகிய அவர் பூமியில் எதுக்காக வந்திருக்காரு அப்படிங்கிறது அவருடைய கேள்வி. சுவாமி வாட் இஸ் மை ரோல் அப்படின்னாரு. அப்போ சொன்னார், நீங்களாம் ரிஷிகள் சித்தர்கள். கோடிசாமி தான் பேசுவார், நீங்களாம் ரிஷிகள் சித்தர்கள்,
என்ன காட்டுறாரு, தாத்தா மகாவிஷ்ணு, நீங்கள் எல்லாம் தாத்தாக்கு சப்போர்ட் அப்படின்னாரு. சிவசங்கர் பாபா தான் மகாவிஷ்ணு. அவருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக எப்படி ஒரு ராமர் வந்தால் ஒரு அகஸ்தியர், வசிஷ்டர், விஸ்வாமித்திரர், பரத்வாஜர் இந்த மாதிரி ரிஷிகள்லாம் வந்தாங்களோ அந்த மாதிரி இவருக்கு வழி காட்டுறதுக்காக நீங்கள்லாம் வந்திருக்கீங்க, நீங்கள்லாம் சித்தார்கள், ரிஷிகள், தாத்தா மகாவிஷ்ணு, நீங்கள்லாம் தாத்தாக்கு சப்போர்ட் அப்படிங்கிற வார்த்தையை அவர் சொன்னார். கோடிசாமி பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அதெல்லாம் நிஜமாகவே நடந்த விஷயங்கள் தானே. ஆனால் அப்படி ஒரு ரோல் நமக்கு ப்ளே பண்ண வேண்டிய காலம் வந்ததுன்னா ஐ எம் செட். எல்லாம் தான் பண்ணி வச்சு உட்காந்துன்னு அந்த மாதிரி ஒரு ரோல் நான் ப்ளே பண்ணணும்னா என்கிட்ட எல்லாமே இருக்குது இல்லையா. இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, இன்டென்ஷன் இருக்குது, இன்டெலிஜென்ஸ் இருக்குது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ ஐ ஹாவ் ஆல் த ஐஸ் இன்க்ளூடிங் த தேர்ட் ஐ. எல்லாம் சிவனுடைய 3வது கண் கூட வச்சுருக்கேன். அதனால் ஐ ஹவ் ஆல் த ஐஸ் இன்க்ளூடிங் த தேர்ட் ஐ. லெட் அஸ் வெயிட். அப்படி ஒரு காலம் வந்தால் ஐ எம் ரெடி. நேபாளத்தில் வாழும் மக்களில் 98% பேர் கோவில்களுக்கு செல்வதையும் முக்தி அடைவதையுமே தங்களது பிரதான நோக்கமாக வைத்திருக்கிறார்கள் என்று ஒரு வலைதள பதிவு கூறுகிறது. காட்ஸ் ஓன் லேண்ட் என்று சொல்லி பெருமைப்படும் அளவுக்கு ஒரு கேரள மாநிலத்தையே தன்னகத்தே கொண்ட நமது இந்திய நாட்டில் இதுபோல் மக்கள் இல்லையே, அதற்கு காரணம் என்ன? நேபாளில் இருக்கிறவங்கெல்லாம் இருக்காங்கன்னு உங்களுக்கு யார் சொன்னாங்க? நான் எத்தனை தடவை நேபாள் போயிருக்கேன். நேபாளில் பசுபதிநாத், முக்திநாத், அதுக்கப்புறம் என்ன நாற்று, ஒரு 3 நாற்று இருக்குதாங்க. எல்லா இடத்துக்கும் போயிருக்கேன். நேபாள் நிறைய தடவை தங்கியிருக்கேன். இன்னும் சொல்லப்போனால் ஒவ்வொரு தடவை கைலாஸ் யாத்திரை போகிற போதும் காட்மாண்டு போயிட்டு அதுக்கப்புறம் தான் அங்கேருந்து கூட்டின்னு போவாங்க சைனாக்கெல்லாம். இந்த கேள்விக்கான பதில், நேபாள் ஹஸ் லாஸ்ட் ஆல் இட்ஸ் ஒரிஜினல் திங். நல்ல ஊர் தான். இல்லைன்னா ஒரு நேபாள நாட்டில் கபிலவாசூர் தானே உங்கள் சித்தார்த்தன் பிறந்து புத்தன் ஆனான் இல்லையா. நேபாளத்தில் கபிலவாசு, லும்பினின்னு ஒரு இடம். இப்போ கூட நீங்கள்லாம் நேபாளுக்கு கார்லெல்லாம் போனீங்கன்னாக்கா அந்த லும்பினி செக் போஸ்ட்டை தாண்டி தான் போகணும். தங்களுக்கு ஞானம் கிடைத்த அடுத்த மாதமே பிப்ரவரி 1984 தங்களுக்கு காயத்ரி தேவியின் நேரடி தரிசனம் கிடைத்தது. தங்களிடம் வருபவர்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் உணவு வழங்கும் வரத்தை தாங்கள் காயத்ரி தேவியிடம் கேட்டு பெற்றாலும் இந்த தெய்வ தரிசனத்திற்கு பிறகுதான் சம்ரக்ஷணாவில் மிகப்பெரிய வளர்ச்சியை தங்களால் கொண்டு வர முடிந்தது என்று சொல்லலாமா? எனக்கு 1984 ஜனவரி 26 மரண அனுபவம் கிடச்சிது. மதுரையை சேர்ந்த வெங்கட்ராமன் ரமண மரிஷி ஆகிறதுக்கு எந்த ஒரு தூண்டுதல் இருந்ததோ அந்த மரணம், டெத் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு 84 ஜனவரி 26 கிடச்சி. ஆனால் உடனடியாக இதெல்லாம் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் தான் நான் ஒரு 5 வருஷ காலம் அலைஞ்சேன்னு சொன்னேன் இல்லையா. இந்த அனுபவங்கள் வந்த அப்புறம் எங்கள் நம்பி மலை, எங்கள் மைந்திரி மலை, கைலாச யாத்திரை, ஸ்ரீசைலம், மல்லிகார்ஜுனன், எனக்கு முற்பிறவிகளில் எங்கெல்லாம் வாசனைகள் இருக்கோ அந்த இடத்துக்கெல்லாம் போய் தன்னந்தனியாக காட்டில் இருந்து எந்த ஒரு வசதியும் தேடாமல் ஒரு கஷ்டப்பட்ட காலம் இருக்குது. அப்போ தான் நிறைய மகான்களெல்லாம் பார்த்தோம். இதெல்லாம் ஒரு காலகட்டம். ஸோ 88க்கு மேலே தான் இந்த எஸ்டாப்ளிஷ்டு லெவல் வந்தது. இந்த 84 to 88 தான் இந்த தரிசனங்கள் இதெல்லாம் நான் சொன்னேன் இல்லையா. முதல்ல எனக்கு கிடைச்சது காயத்ரியோட தரிசனம் ஃபஸ்ட்டு. எப்படி கிடைச்சதுன்னா, நான் சபரிமலையில் அந்த ஐயர் யாகம் வளர்ப்பான்ல, சாமிக்கு நேர் எதிரில், அந்த யாகத்தில் காலையில் உட்காந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் நானே தான் எனக்கு குரு. அவங்க எப்படி யாகம் பண்ணுறாங்களோ அதே மாதிரி நான் பண்ண ஆரம்பித்தேன். அந்த மாதிரி 48 நாள் நான் யாகம் பண்ணி முடித்த அன்றைக்கி எனக்கு காயத்ரியோட தரிசனம் கிடச்சிது. அந்தம்மா வந்தா, வந்து ஒரு 2.5-3 அடி இருந்தான். சொன்னான், நான் யஜ்ஞ தேவதை, சூரிய பத்தினி, காயத்ரி என் பெயர், உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் அப்படிங்கிறான். அந்த அம்மாவுடைய காலை கூட தொட்டேன். அந்த ஃபயர் மாதிரி இருந்துச்சு அந்த கால். அண்டு அதாவது கனவு கிடையாதுன்றதுக்காக ஒன்று சொல்கிறேன், இட் வாஸ் ரியல். அண்டு நான் சொன்னேன் எனக்கு ஒன்றும் வேணான்றேன். இல்லை நான் வந்தால் ஏதாவது கொடுக்கணும் கேளுன்றேன். நான் வேணான்றேன். கடைசியில் சரின்ட்டு இன்னும் யார் எப்போ பார்க்க வந்தாலும் இல்லைன்னு சொல்லாமல் அவங்களுக்கு ஏதாவது சாப்பிட கொடுக்குற நிலையில் என்னை என்றைக்கு வெய் போகிறோம் அப்படின்னு நான் அந்த வரம் தான். அதனால் எங்கே இருந்தாலும் என்னால் என்னை சுற்றி இருக்கிறவங்கள பசி இல்லாமல் பார்த்துக்க முடியும். அதனால தான் சம்ரஷ்ணாவில் நீலாங்கரையிலையும் சரி, இங்கேயும் சரி, ஈவன் மண்ணடியில் நான் ஆன்மீகம் செய்த காலத்தில் கூட அங்கே பக்கத்தில் சண்முகானந்தா ஹோட்டலு, இல்லைங்க ஒரு ஆயா வடை சூட்டுன்னு இருக்கும்,
நாயர் கடையில் டீ எல்லாம் வந்துக்கினே தான் இருக்கும், எல்லோரும் சாப்பிட்டுனே தான் இருப்பாங்க. அந்த காலத்துலேருந்து முன்னேட்டில் ஆரம்பித்து பெசர் நகருக்கு வந்தோம், நீலங்கரைக்கு வந்தோம், இங்கே வந்தோம், எல்லாம் பெரிய அளவுக்கு எல்லாம் தான் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நம்ம இதெல்லாம் காயத்ரியோட வரச்சனாக இருக்குது. எனக்கு ஃபஸ்ட்டு கிடச்சது அதுதான். இது ஆன உடனே நான் மகேந்திரகிரி காட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்தது. இங்கே நல்ல குருந்தப்ப சாமி சொல்கிறேன் இல்லையா, அவர் இங்கே மயிலாப்பூரில் விநாயகர் நகரில் இருக்கார். அவர்கிட்ட ஒரு ஓலை இருக்குது, மீனாட்சி கணபதி நாடின்னு சொல்லிட்டு. அப்போ அதில் வந்தது, இந்த மாதிரி நீ காட்டுக்கு போகணுன்னு நினைக்கிறேன், காட்டுக்கெல்லாம் தேவத்தை வந்து துர்கை, எப்படி மந்திராலயத்துக்கு ராகவேந்திரர் போனாக்கா துர்கை தாஸ் கொடுத்து இந்த கோபுரத்தில் என்னை வெயி, அப்போ தான் உன்னுடைய ஆத்மாவை நான் ஜீவசமாதியில் காப்பாற்ற முடியும்னு சொன்னாலா இல்லையா? அந்த மாதிரி துர்கையை நீ கும்பிட்டுட்டு போகணும். துர்கை 18 கையோட பூர்ண பிரதிஷ்டியாக ஆயிருக்கு சேலம் ஸ்கந்தாசிரமத்தில். அங்கே ஒரு சாமியார் இருக்கார், நீ ராமராக இருந்த உலகத்தில், அப்போது உனக்கு குரு விஸ்வாமித்திராக இருந்தவர் தான் அவர். அதனால் நீ அவர்கிட்ட போய் அந்த துர்கையை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் காட்டுக்கு போனால் உனக்கு வனவிலங்குகள்லாம் வழிவிடும் அப்படின்னுலாம் வந்துச்சு. ஓகேவா? இருக்கா பாரு. நான் வாழ்க்கையில் நடக்காத எதையும் சொல்ல மாட்டேன், போய் சொல்ல மாட்டேன். இரண்டில் இருக்கக்கூடிய ராகுவால் கருத்துடனே 18 கரத்தோடு உள்ள துர்கைதான் வனத்தை அலங்கரிக்கக்கூடியது, நலமுடைய அந்த வனத்தை சம்ஹரிக்கக்கூடியது, சத்ருக்களை எதிர்த்து அதை வெல்லக்கூடியது. தொடர்ந்து அந்த 18 கரத்துடைய துர்கைக்கு பெரிய பலம் இருக்கிறது. நல்லதொரு 18 கரத்திலே அம்மையும் அம்மையின் உருவமும் நலமுடனே அந்த பூரண தோற்றத்திலே பெரிய உருவமாகவே உருவாக்கியிருப்பார். அதுபோலே 5 முகத்திலே கணபதியும் உருவாக்கியிருப்பார். இவர் இருக்கக்கூடிய இடம் கிரி என்றுதான் பேரு. இனிதான சித்தர்கள் வாழ்ந்த மலை இது. பெரிய சுற்று மலைகளும் உண்டு. பெரிய மலைகளான நிலத்தையும் சரித்து குகையைப் போல இருந்த இடத்தை சரித்து மலையிலேதான் இந்த தெய்வங்களை அமைத்து சாந்தத்தின் பெயரிலேதான் அவர் நலமினிய பெரிய யோகியாவார். புவனேஸ்வரியின் சித்தியை பெற்று தொடர்ந்து அந்த பூரணமான கிருபையுடன் இருக்கக்கூடியவர். என்றும் அவரின் ஆசியை பெற்றுவிடின் இவருக்கு பிறகுதான் நீ அந்த இடத்தில் இருந்து மற்ற இடத்திற்கு செல்ல வழியை வகுத்து கொள்ள வேண்டும். 36வது வயதிலே நீ பெரிய பலனை சாதிக்க வேண்டிய இடம் இருப்பதினாலே நல்லதொரு குரு 10ஆம் வீட்டிலே ஆட்சியில் இருப்பதனால் முதலில் பிராமண குருவை தேடி தோன்றும் அவரின் பதத்தை முதலில் அனுகிரகித்து கொண்டு தொடர்ந்து அந்த ஈஸ்வரியிலே புவனேஸ்வரியை சித்தி செய்தார். பரம்பரையான சாது அவதூத நிலையிலே உள்ளவரும். இதுதான் என்னுடைய பேக்ரவுண்ட். நான் வந்து இந்த 48வது நாள் காயத்ரி தரிசனம் கிடச்சிது. அந்த காயத்ரி மந்திரம் யாருது? விஸ்வாமித்திர மகரிஷி. அவர் வந்து முதல்ல கௌசிக ராஜாவாக இருந்தார். வைஷ்யருடைய ஆசிரமத்துக்கு வர்றபோது எத்தனை பேருன்றாரோ 5000 பேருன்னொடனே இவர் எல்லாருக்கும் சாப்பாடு போடுறாரு. சொல்கிறாரு, நான் ராஜா, எங்கிட்டயே வசதி இல்லை, 5000 பேருக்கு திடீர்னு சாப்பாடு போடுறேன்னு எப்படி போடுறேன்னு. அவர் இந்த கண்ணுக்குட்டி இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் நந்தினி, இது காமதேனுடைய கண்ணுக்குட்டி, இதுக்கிட்ட நான் என்ன கேட்டால் கொடுக்கணும். அவன் அதை திருட பார்க்குறான். அப்போ இவர் இப்படி உட்காந்துக்கிறார் வைஷ்யர். கமண்டலத்துலேருந்து சைன்யம் கிளம்பி எல்லாம் ஜெயிங் ஆயிடுது. அப்போ அவனுக்கு தெரியுது ராஜாவாக இருந்தால் ஒன்றும் கேட்க முடியாது, சாமிக்கு தான் பவர் ஜாஸ்தின்னு அவன் போய் உட்காந்து தவன் செய்கிறான். ஒரு பிறவியில் மேனகா கிட்ட மாட்டிக்கிறான், இன்னொரு பிறவியில் திருசங்குக்காக ஒரு சொர்க்கத்தை கிரியேட் பண்ணி தன் பவரெல்லாம் விட்டுறான். இப்படி ஒவ்வொரு தடவையும் சகுந்தலையை கல்யாணம் கட்டிக்கின்னுட்டு பரத வருஷம் பரதக்கண்டே பரதனை பெற்றுறான். இப்படி விஸ்வாமித்திரர் எவ்வளவோ சோதனைகளுக்கு பின்னால் அவனுக்கு அந்த அருள் கிடைக்குது. அப்போ வைஷ்யர் வந்து நீ பிரம்ம ரிஷின்னு சொல்கிறார். அதுதான் வைஷ்யர் வாயில் பிரம்ம ரிஷி. ஸோ அந்த பிரம்ம ரிஷியாக இருந்து விஸ்வாமித்திரர்லேயே அவருக்கு தான் காயத்ரி கிடைச்சது. அந்த காயத்ரி மந்திரம் அவருக்காக கிடைச்சது. ஆனால் ஒரு மந்திரம் சொல்கிற போது நீங்கள் சொல்லுவீங்க, இந்த ரிஷிக்காக கொடுக்கப்பட்ட இந்த மந்திரம், அதே நான் இப்போ வந்து சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரெல்யூடு இதோட தான் மந்திரம்லாம் சொல்லி. இந்த அனுபவம் கிடைச்ச உடனே அவர்கிட்ட போகிறேன். அவர்கிட்ட கணேசன் ஒரு ஐயர், நம்ம திருப்பூர் கோயிலில் தான் பொண்ணு எடுத்திருக்காரு. அவர் சின்ன வயசுல தான் இருக்கார். நான் உள்ள நுழைகிறேன். சாமி, கணேஷா, காயத்ரி மகாமந்திரமாக்கும், இப்படி தான் பேசுவார் அவர். காயத்ரி மகாமந்திரமாக்கும். என்னடா மந்திரம் சொல்கிறாய், கொஞ்சம் ஸ்பஷ்டமாக சொல்லுடா அப்படின்னு வரும். அப்போ நமக்கு தெரியும், நம்ம இங்கே காயத்ரி மந்திரம் காயத்ரி தரிசனம் கிடச்சிது.
அங்கே போகிறோம், அது அந்த கனெக்ஷனில் அந்த வார்த்தை வருது அப்படின்னு நமக்கு தெரியும். அவரை போய் நான் பார்க்குறேன், இதெல்லாம் சொல்கிறார். நமக்கு இந்த மந்திரம் கிடைச்சது, காயத்ரி மந்திரம் அவருக்காக தானே, விஸ்வாமித்திற்காக தானே உலகத்தில் வந்தது. ஆத்ம சம்பந்தம் இருக்கா இல்லையா அந்த மந்திரத்துக்கு அதுக்கும்? இதெல்லாம் நடக்கும் நமக்கு. நம்முடைய ஒவ்வொரு ஸ்டெப்பும் நமக்கு கரெக்டாக வந்துக்கிட்டே இருக்கும் லைஃப்பில். ஸோ என்னுடைய அனுபவங்கள்லாம் ரொம்ப விசித்திரமாக இருக்கும். ஆனால் உனக்கு புரியறதுக்கு உனக்கிட்ட ஏதாவது பவர் இருக்கணும். அதாவது ஒரு நிகழ்ச்சி உங்கள் எதிரிலேயே நடந்துக்கிட்டு இருக்கோம், ஆனால் அதில் என்ன சாரம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உன்கிட்ட பவர் இருக்கணும். கிராஸ்பிங்னு வாங்க. அது இல்லைன்னா அந்த நிகழ்ச்சி நடந்தால் கூட நீ மிஸ் பண்ணிவிடுவேன் இல்லையா? இதெல்லாம் தான் ஆன்மீகத்தில் உள்ள நிர்பந்தங்கள். நான் எல்லா கடவுளையும் பார்த்துருக்கேன்றேன், அவங்ககிட்டலாம் பேசியிருக்கேன்றேன், விதவிதமான அனுபவங்கள் வந்திருக்குன்னு சொல்கிறேன். இதெல்லாம் ஒரு நிலையை தாண்டின பின்னால் தான் முடியும். இப்போத்துக்கும் எதிரிலே வந்தால் கூட உனக்கு தெரியாது. இப்போது காசி விஸ்வநாதரை தேடி போகிறார் ஆதிசங்கரர், எதிரில் ஒரு சக்கிலியம் வரான். அது காசி விஸ்வநாதர்னு தெரியல, ஆனானப்பட்ட ஆதிசங்கருக்கு தெரியல. நல்லா யோசனை பண்ணிப்பார். அதுக்கப்புறம் அவர் தண்ணி தாகம்னு சொன்னீங்க கொடுக்கட்டுமான்னு அந்த தோல் பை இல்லை, மாட்டு தோல் பை அதில் கொடுக்குறாரு. ஹேன்றாரு, நீ ஒதுங்கிறது என்னுடைய உடம்பை பார்த்தா எனக்கு உள்ளகிற ஜோதியை பார்த்தான்னு உடனே வருது. அதுதான் காசி விஸ்வநாதன் மனுஷா பஞ்சரத்னம் பாடுறாரு. அர்ஜுனன் ஸ்ரீசைலத்துக்கு வந்து இங்கே இருக்கிற ஆந்திராவில் பாசுபதாசரத்துக்காக கிருஷ்ணர் சொன்னாருன்னு தவம் பண்ணிகிட்டு இருக்கான். இதில் மல்லிகார்ஜுன சுவாமி ஸ்ரீசைலத்தில் ஒரு வேடனாக வராரு. இவன் வேடன்னு நினச்சி சண்டை போட்டுனே உட்காந்துக்கான். வள்ளி முருகனை தான் தேடினுங்கிறா. முருகன் ஒரு கிழவனாட்டம் வர்றான் இங்கே இருக்கிற வள்ளி மலையில். அப்போ எல்லாரும் ஏமாந்து போகிறாங்களா இல்லையா? ஆதிசங்கரர் ஏமாந்து போகிறார், அர்ஜுனன் ஏமாந்து போகிறான், வள்ளி ஏமாந்து போகிறா. அப்போ உங்கள் எதிரில் கடவுள் வந்தால் நீ மாத்திரம் ஏமாந்து போகாத, அப்படியே பிடிச்சிடுவியா கேட்சு? நிறைய பேருக்கு இதுதான் ப்ராப்ளம், புரியாது ஜனங்களுக்கு. ஒரு ஆள் இருந்தார், அவர் பேர் சோமாசி. திருவண்ணாமலை போகிற வழியில் சோமாசி பாடின்னு ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊருக்கு வருது. அதனால தான் சோமாசி பாடிங்கிற ஊரில் இருந்ததுனால அவர் பேர் சோமாசி நாயனார். அவர் சுந்தரமூர்த்தி நாயனாருடைய ஒய்ஃப் கிட்ட வர்றார். ஐயாவுக்கு என்னம்மா சாப்பிட பிடிக்கும்ன்ட்டு. பசலைக்கீரைன்னா பிடிக்கும் அப்படின்ட்டா. இவர் ஒரு வயல் நிறைய பசலைக்கீரை போட்டு வண்டியாக டெய்லி கொண்டு வந்து இறக்கிடுறாரு. இந்த அம்மா டெய்லி பசலைக்கீரை கூட்டு, பசலைக்கீரை சாம்பார் எல்லாம் போடுறா. சுந்தரர் என்னது ஒரே மாதிரி வருதே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். யாராவது கேட்டால் அவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு, டெய்லி கொண்டு வந்து இறக்கின்னு இருக்காங்கன்ட்டு. நாளைக்கு அவனை வந்து பார்க்க சொல்லணும். ஏன்பா வேணும்? எனக்கு சிவதரிசனம் வேணும், உங்களால் எனக்கு அதை கொடுக்க முடியும்னு தெரியணும். சரி, ஒரு சோம யாகம் பண்ணலாம். அந்த யாகத்தில் என்ன நடந்தாலும் நீ யாகசாலை விட்டு போகக்கூடாது. சரின்ட்டு அவங்க பெரிய ஐயருங்களெல்லாம் கூப்பிட்டு பண்ணுறாங்க. அப்போது சிவன் பார்வதி 4 வேதங்களை 4 நாய்களை மாற்றினுட்டு இந்த சகிலி பொண்டாட்டி மாதிரி வராங்க யாகசாலைக்குள்ளே. அங்கேருந்து ஐயருங்கெல்லாம் அவ்வளோதான் அபச்சாரம் ஆயிடுச்சின்னு எல்லாம் கிளம்பிட்டாங்க. இவர் சுந்தரரை பார்க்குறாரு, சோமசி நாயனர். அவர் உட்காந்துக்கிறார். சரி, நம்மளே உட்காந்துக்கணும். எல்லோரும் போகிற வரைக்கும் காத்துன்னு இருந்துட்டு சிவனும் பார்வதியும் 4 வேதங்களை 4 நாய்களை வச்சுக்கிட்டு தரிசனம் கொடுத்தாங்க. இதுதான் சோமசி நாயனார் கதை. அதனால் இந்த உலகத்தில் கடவுளை பிடிக்கிறதுக்கும் பார்க்கறதுக்கு கூட ஒரு பக்குவம் இருக்குது. நீ வந்து ஒரு வேர்ல்ட்லி சென்ஸில் தேடினா அர்ஜுனை ஏமாந்த மாதிரி, எல்லோரும் ஏமாந்த மாதிரி நீ ஏமாந்து போவ. ஸ்ரீசங்கர் பாபா ரொம்ப பெரிய நிலையில் இருக்கார். அதெல்லாம் நடக்கிற காலத்தில் நீங்கள் நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. மொழியாக உன்னுடனே பேசுகிறேன், மலர் பாதம் தஞ்சமென நிம்மதியாய் உறங்குகிறேன். மௌனமே மொழியாக உன்னுடனே பேசுகிறேன். உலகினிலே உயர்ந்த மொழி, உள்ளம் வெள்ள அரிய மொழி. உலகினிலே உயர்ந்த மொழி, உள்ளம் வெள்ள அரிய மொழி. நீ உடனே பதில் தரும் மொழி, உருவாக்கி தந்த மொழி. மௌனமே மொழியாக உன்னுடனே பேசுகிறேன். கர்மவினை கரைவதற்கே கண்ணீரை உதிர்க்கின்றேன். கண்ணா உன் கால் கழுவி என் தாபம் தீர்க்கின்றேன்.
மர்மமாய் நீ பேசும் அர்த்தங்கள் உணர்கிறேன். குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.